கோல்ட் குவிஸ் வழங்கும் ஹுக் டைரி வித் அபர்ணா ராஜ்குமார். இன்னைக்கு ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸில் செகண்ட் செமிஃபைனலை பற்றி பேச போகிறோம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் டொராண்டோ ராப்டர்ஸ் vs 17-time champions Boston Celtics. Boston Celtics 1946ல one of the original 8 teams. எக்ஸ்பான்ஷன் டீமான டொராண்டோ ராப்டர்ஸ் ஃப்ரம் கேனடா 1995ல உருவாச்சு. ஆனால் அவங்க தனியாக ஒரு லெகசி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டனுக்கு அதிகம், பட் டொராண்டோ இஸ் கார்விங் அ லெகசி ஃபார் தெம்செல்வ்ஸ். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ரெண்டு டீம்ஸுமே அருமையான பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிளே ஆஃப்ஸில் வந்து ரெண்டு பேருமே அவங்க ஆப்போனன்ட்ஸை துவம்சம் பண்ணி ஸ்வீப் பண்ணியிருக்காங்க 4-0. டொராண்டோ பீட் புரூக்லின் நெட்ஸ், பாஸ்டன் செல்டிக்ஸ் பீட் ஃபிலடெல்ஃபியா 76ers. ஆனால் அவங்க செமிஃபைனலில் என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் கேம்ஸ் நடந்ததில் பாஸ்டன் ஹாவ் அ ஸ்லெண்டர் லீட் ஆஃப் 3-2. ரெண்டு டீம்ஸ்க்குமே நல்ல ராஸ்டர்ஸ் இருக்குங்க. டொராண்டோவில் தெரிஞ்ச நேம்ஸ் யார், நல்ல பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஜி அனுனோபி, கிறிஸ் பூஷர், மார்க் கசால், செர்ஜ் இபாக்கா, கைல் லவுரி, நார்மன் பவுல், பாஸ்கல் சியாக்கன் அண்ட் ஃப்ரெட் வேன் விலீட். அதே மாதிரி நோன் நேம்ஸ் இன் பாஸ்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராட் வானமேக்கர், டேனியல் தீஸ், இனஸ் கேண்டர், கார்டன் ஹேவர்ட், ஷவான்டே கிரீன், ஜேலின் பிரவுன், ஜேசன் டேட்டம், கெம்பா வாக்கர், மார்க்கஸ் ஸ்மார்ட், ராபர்ட் வில்லியம்ஸ் III அண்ட் டாக்கோ ஃபால். ரெண்டு டீம்ஸ்லேயும் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பட்டியல் எடுத்தப்போ ஒவ்வொரு பொசிஷன்லையும் டாப் 10 அப்படின்னு பார்க்குறப்போ கோயிங் இன் டு த பபிள் ரெண்டு டீம்ஸ்லையுமே பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் டொராண்டோவில் பாஸ்கல் சியாக்கம் வந்து ரேங்க் நம்பர் 3 ஃபார் பவர் ஃபார்வர்ட், கைல் லவுரி ரேங்க் நம்பர் 6 ஃபார் பாயிண்ட் கார்ட், மார்க் கசால் ரேங்க் நம்பர் 9 ஃபார் சென்டர். அதுவே செல்டிக்ஸில் வந்து 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. கெம்பா வாக்கர் ரேங்க் நம்பர் 9 ஃபார் பாயிண்ட் கார்ட், ஜேசன் டாட்டம் ranked number 5 for small forward, Gordon Hayward ranked 7 for small forward, Jaylen Brown ranked 6 for shooting guard and Marcus Smart ranked 10 for shooting guard. இந்த சீசன் ஆரம்பிச்சு இந்த சீரீஸ் பர்டிகுலர் சீரீஸ் செமிஃபைனல் சீரீஸ் ஆரம்பிக்கிறப்போ டொராண்டோக்கு தாங்க ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கார்டன் ஹேவர்டோட இன்ஜுரி. கார்டன் ஹேவர்ட் இஸ் நாட் பிளேயிங். அவர் பதிலாக மார்க்கஸ் ஸ்மார்ட் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த அட்வான்டேஜை டொராண்டோ யூஸ் பண்ணிக்கிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் 2 கேம்ஸில் யூஸ் பண்ணிக்கல. இன்ஃபேக்ட் ரெண்டு டீம்ஸுமே வெரி ஸ்ட்ராங் டிஃபென்சிவ் யூனிட்ஸ். ரெகுலர் சீசன்லேயே ரெண்டு டீம்ஸுமே டாப் 4 டிஃபென்சிவ் டீம்ஸில் இருக்காங்க. போஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா தே ஆர் த டாப் 2 டிஃபென்சிவ் யூனிட்ஸ். ஸோ இந்த சீரீஸே ஒரு டிஃபென்சிவ் கிரைண்டுன்னு தான் சொல்லணும். கோயிங் இன் டு த பிளே ஆஃப்ஸ் இன் ரெகுலர் சீசன் பார்த்தீங்கன்னா டொராண்டோவோட பெஞ்சு ப்ராபப்ளி த பெஸ்ட் பெஞ்ச், அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டனோட பெஞ்ச் ஹேஸ் அவுட் பிளேட் தெம். உதாரணத்துக்கு ராபர்ட் வில்லியம்ஸ் III அவர் வந்து 10 of 10 போட்டிருக்காரு ஃப்ரம் த பெஞ்ச். ஸோ பெஞ்ச் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு க்ரூஷியலான ஃபேக்டர் இந்த சீரீஸ். இப்போ வந்து NBA முந்தி இருந்த மாதிரி சென்ட்ரிஃபிக் NBA கிடையாதுங்க. தி லீக் இஸ் நவ் ஆல்சோ moved into the 3-point region. எந்த டீம்னாலையும் 3 points அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுதோ அந்த டீமுக்கு டெஃபினெட்லி அ மேசிவ் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சப்ஸ்டிடியூஷன்ஸ் எடுக்கிறப்போ உள்ளுக்கு வர்ற பிளேயர்ஸ்னாலேயோ எஃபிஷியன்சியோட பர்ஃபார்ம் பண்ணாலோலையே அவங்களுக்கு சர்வைவல் ரேட்ஸ் ரொம்பவே கம்மி. டொராண்டோ அந்த விதத்தில் வந்து 2 கேம்ஸ் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3வது கேம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைல் லவுரியோட ஃபெனாமினல் பாஸ் ஓவர் டாக்கோ ஃபால், டால் மேன் டாக்கோ ஃபால், ஓவர் ஹிம் பாஸ் கொடுத்து ஓஜி அனுனோபி அந்த பாஸை பிடிச்சி உள்ளே போட்ட உடனே ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட். டொராண்டோக்கு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு கேம் 3ல. தே டுக் கேம் 3. அதே மொமெண்டம் கேரிட் ஓவர் டு கேம் 4. ஆனால் இன்னைக்கு நடந்த கேம் 5ல வந்து தேர் வாஸ் another சேஞ்ச். பாஸ்டன் செல்டிக்ஸ் வந்து ஸ்டைஃப்லிங் டிஃபென்ஸ் ஆடி டொராண்டோ ராப்டர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் டீமை 87 பாயிண்ட்ஸ்க்கு மட்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 111 பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு புல்ட் ஆஃப் அண்ட் ஈஸி விக்ட்ரின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் டிஃபென்சிவ் அண்ட் ஒஃபென்சிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிட்வீன் போத் த டீம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலுங்க. ரெண்டுமே வந்து பெரிய லெவல் வித்தியாசம் கிடையாது. இந்தந்த ஏரியாவில் இந்த டீம் வந்து மச் ஸ்ட்ராங்கர் தென் தி அதர்னு சொல்லக்கூடிய ஒரு சான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவங்க டிஃபென்சிவ்லி வெரி வெரி ஸ்ட்ராங் யூனிட்ஸ் அப்படின்னு. பாஸ்டன் வந்து ஜோன் டிஃபென்ஸ் ஆடினால், டொராண்டோ ஆடினால் பாஸ்டன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு 55 பொசஷன்ஸ், ஒஃபென்சிவ் பொசஷன்ஸ் பாஸ்டன் கையில் இருந்தப்போ, டொராண்டோ வந்து டிஃபென்சிவ்லி ஜோன் ஆடினப்போ ஒன்லி 47 பாயிண்ட்ஸ் தே ஸ்கோர். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கணும் டொராண்டோ, contain Boston from scoring and getting those easy opportunities. அதுவே இவங்க டர்ன் ஓவர்ஸ் பண்ணி இல்லை டிரான்சிஷன் கேமாக மாறிச்சு அப்படின்னா, டிரான்சிஷன்லையும் மேன் டு மேன்லையும் பாஸ்டன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதை எப்படியாவது தடுக்கணும் டொராண்டோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீம்ஸுமே செகண்ட் குவார்ட்டரில் கொஞ்சம் திணறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் டொராண்டோவோட ஸ்டார்டர்ஸ் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜஸ்டிஃபைங் their பிளேஸ் ஆன் த ஃப்ளோர் எப்போ கொடுக்குறாங்கன்னா, லேட் ஒன்லி இன்டு த தேர்ட் குவார்ட்டரில் தான் வந்து நாங்கள் இருக்கோம், நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தே ஆர் பர்ஃபார்மிங். ஸோ அந்த டைம் லேப்ஸ் ஆஃப் 2 quarters வந்து இஸ் ஹர்ட்டிங் டொராண்டோ அ லாட். ஃப்ரம் த வேர்ட் கோ அவ்வளோ நல்ல ஒஃபென்சிவ் லைனப் இருந்தும் கூட தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டார்ட் ஸ்கோரிங் அன்டில் த தேர்ட் குவார்ட்டர். அது சேஞ்ச் ஆகணும். பாஸ்டன் வந்து இப்போ ஒரு நல்ல மொமெண்டம், எப்படி இவங்களை கண்டெயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிளானோட ஆடி இருக்காங்க. பட் இஃப் தே கண்டினியூ திஸ் அண்ட் டொராண்டோ டஸ் நாட் மேக் த சேஞ்சஸ் நெசசரி டு ஓவர்கம் திஸ், பாஸ்டன் இஸ் கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ திஸ் குட் கோ டவுன் டு த வயர். கேம் 6ஆகவும் போகலாம், கேம் 7ஆகவும் போகலாம். பட் என்னதான் இருந்தாலும் திஸ் இஸ் அ கிராக்கர் ஆஃப் அ சீரீஸ். என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.